சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, காலேஜ் எப்படி இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லைக் பண்ணுறாங்க இந்த காலேஜில், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன லெவலில் எப்படி கொடுக்குறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேஃபான கட் ஆஃப், என்ன கட் ஆஃப் எடுத்தால் இந்த கல்லூரிக்குள்ளே உள்ள நுழைய முடியும், அதனால் அந்த கட் ஆஃப் மார்க்கும் பார்க்க போகிறோம். வீடியோவை முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது பொறுத்தவரை சவிதா காலேஜ் ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எஸ்இசி, அதாவது சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்இசின்னு ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி எப்போ துவக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 துவக்கப்பட்டிருக்குது. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரிங்க. அட்டானமஸ் கல்லூரியில் நீங்கள் தேர்ந்தீங்க, காஞ்சிபுரத்து தேர்ந்தீங்க அப்படின்னா சவிதா கல்லூரியை நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஃபேமஸான கல்லூரி சவிதா கல்லூரி, அதை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கோர்ஸ் இருக்குங்க, சரிங்களா? அதில் 7 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ கோர்ஸும் 4 கோர்ஸ் பிடெக் கோர்ஸும் இருக்குங்க. மொத்தம் 14 கோர்ஸ் இருக்குங்க. 13 கோர்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இது மொத்தம் 30 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக் ஏஐடிஎஸ் மொத்தம் 300 சீட்டு வந்து இதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஏஐடிஎஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் லெவலில் போயிருக்கிறதுனால 3 சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா 180 சீட்டு வந்து இது தனியாகவே ஒதுக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇல பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 30 சீட்டும் கொடுத்துருக்காங்க. பி சிவில் பார்த்தீங்கன்னா 30 சீட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பி சிஎஸ்சி 300 சீட்டு கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சி 7 சீட்லாம் 300 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 60 சீட்டு இந்த கல்லூரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇசி இது ஒரு 300 சீட்டு கொடுத்துருக்காங்க. பிஇஇ இதுக்கும் 60 சீட்டு கொடுத்துருக்காங்க. பிடெக் ஐடி 120 சீட்டு கொடுத்துருக்காங்க. பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் பிடெக்ல 4 கோர்ஸும் பியில் 7 கோர்ஸும் இதுக்கு வந்து இந்த கல்லூரியில் மொத்தமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி NAC ஏ கிரேடு வாங்கின கல்லூரியில் ஒன்றாக இந்த கல்லூரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பிஏ கோர்ஸ், இப்போ என்பிஏல என்ன கிரேட் வாங்கியிருக்காங்க 5 கோர்ஸுக்கு இவங்க வந்து என்பிஏ வாங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் 124 ரேங்க்ல இருக்கு. இன்ஜினியரிங்ல என்ஆர்எஃப் ரேங்க்ல 124 இடத்துல சவிதா கல்லூரி இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன லைக் பண்ணுறாங்க அடுத்து பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ், நிறைய விசிட்டிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐவி அதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து நிறைய இடத்துக்கு கூட்டு போகிறாங்க, நிறைய சுற்றி காமிச்சிருக்காங்க, நிறைய வருஷம் கூட்டு போயிருக்காங்க. அதுவும் லைக் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கல்லூரிங்க, அதனால் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ப்ளே கிரவுண்டு, கிளப் ஆக்டிவிட்டீஸு, சிங்கிங்கு, சாங்கு, டான்ஸு, ஸ்விம்மிங் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இந்த கல்லூரியில் இருக்குங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம், நான் ஏசி ரூமுக்கு ஒரு ஃபீஸும் நான் ஏசிக்கு ஒரு ஃபீஸும் எல்லா கல்லூரிக்கும் போகிற மாதிரி இந்த கல்லூரியுமே காமன் ஃபீஸ் தான் போடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிகள் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்து இந்த கல்லூரிக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் நான் சொல்கிற இந்த கல்லூரிக்கு ரொம்ப அதிகமான ஃபீஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த அதிகமான ஃபீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் தான், பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேத்துக்குமே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான். எதுவுமே ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்து கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 200+ பிஹெச்டி ஃபேக்கல்டிஸ் இங்கே இருக்கிறாங்க, சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லைப்ரரி, நானோ மெட்டீரியல் ஃபைப்ரேஷன் சென்டர், நானோ மெட்டீரியல் இந்த லேப் ஒன்று வச்சிருக்காங்க. மொத்தம் பயோடெக்னாலஜிக்கு ஒரு லேப் சென்டரே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 ரிசர்ச் சென்டர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ரிசர்ச் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் 25,000+ புக்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. மொத்தம் 25,000 புக்ஸ் வந்து இந்த கல்லூரியில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஜேர்னல்ஸ் வந்து IEEE நிறைய ஜேர்னல்ஸ் வந்து இங்கே உள்ள லைப்ரரியில் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரையும் 97% வந்து இங்கே ப்ளஸ் 97+ வந்து இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹையாக சேலரி கொடுத்துரு பார்த்தீங்கன்னா 34 LPA வந்து இந்த கல்லூரி கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மீடியமாக பார்த்தீங்கன்னா 5.36 LPA வந்து இந்த கல்லூரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் கம்பெனி வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 655+ கம்பெனி வந்து இந்த சவிதா கல்லூரிக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னென்ன கம்பெனி அதிகமாக வந்து மோஸ்ட்லி ஐஎஸ்ட் கம்பெனி வந்திருக்காங்கன்னா HCL, டாடா, IBM, பிஎஸ்சி பிரைவேட் லிமிடெட், மொத்தம் பிஎஸ்சி பிரைவேட் லிமிடெட், மொத்தம் 3, 4, 5 நிறைய கல்லூரி. இதெல்லாம் முக்கியமான ஒரு 4 கல்லூரி முக்கியமான 4 கம்பெனி சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கம்பெனி 650 கம்பெனி தான் என்னென்ன கம்பெனிலாம் வந்திருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோ சேஃபான
கட் ஆஃப் என்ன, இந்த கல்லூரி படிக்க கட் ஆஃப் கட் ஆஃப் வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு நான் வரும்னு சொல்கிறேன். நோட் பண்ணிங்க, என்னென்ன கம்யூனிட்டின்னு நோட் பண்ணிங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்டி, எஸ்சி, எஸ்டி, சரிங்களா? அந்த மொத்தம் எத்தனை 6 கம்யூனிட்டி இருக்குது. 6 கம்யூனிட்டியில் ஓசி கம்யூனிட்டிக்கு 188 கட் ஆஃப் மேலே இருந்தால் நீங்கள் கல்லூரியில் படிக்கலாம், சரிங்களா? அதாவது பிசியை பொறுத்தவரை 180 கட் ஆஃப் இருந்தால் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் 175 to 170 மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே படிக்கலாம். எம்பிசியை பொறுத்தவரை 172 கட் ஆஃப் இருந்தாலே சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோவான கட் ஆஃப் 145 கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்டிக்கு பொறுத்தவரை 126 கட் ஆஃப் இருந்தால் 126 to 130 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே சிஎஸ்சி ஏடிஎஸ்ஏ கிடைக்கும். நல்ல கல்லூரி தான், சேர்ந்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. கண்டிப்பாக நல்ல கல்லூரி தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு நான் அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு அந்த வீடியோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ள நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஜாயின் பண்ணால் நான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் போடுறேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் திருப்பி ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணி விட சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு நான் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து போகிறேன். நிறைய வந்து எஜுகேஷன் பர்பஸாக, அதுக்கடுத்து வேலை ஒர்க் பர்பஸாக, படித்து முடிச்சுட்டு என்ன வேலை பார்க்கலாம், அது ஒரு நான் வீடியோ போடுறேன். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. வணக்கம்.